பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட கதிதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்பட போகிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த நிகழ்ச்சி மதுரை திருமங்கலத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர், பீகாரில் 10 முறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமாரை பாஜக பந்தாடியுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் பதவியில் இருந்து நிதிஷ்குமார் விலகுவதாக வந்துள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தனக்கு கிடைத்த தகவலின்படி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக வேறொருவரை ஏற்கனவே பொதுச் செயலாளராக பாஜக தேர்ந்தெடுத்து வைத்துள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்பு இபிஎஸ்ஐ தூக்கி விடுவார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிதிஷ்குமார் அவர்களுக்கு பதிலாக பாஜக சார்பில் புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்க இருக்கிறதாக தகவல்கள் ஆதாரத்தோடு வருகிறது. இன்றைக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கதிதான் நாளைக்கு பழனிசாமி அவர்களுக்கும். அதுக்கு அவர் முதல்ல வெற்றி பெறணும் நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது. எனக்கு கிடைச்ச தகவல் படி அதிமுகவில் பழனிசாமி அவர்களுக்கு பதிலாக ஆல்ரெடி வேறு ஒருவரை பொதுச் செயலாளராக பாஜக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. பழனிசாமி அவர்களை இந்த தேர்தல் வரைக்கும் தான் பாஜக வச்சிருக்கும். பிறகு அவரையே தூக்கி விடுவாங்க.